விமான நிலையத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வங்கதேசத்தின் டாக்கா சர்வதேச விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தால் வான் அளவுக்கு கரும்புகை எழுந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் திரையில் பார்க்க முடிகிறது. வங்கதேசத்தின் டாக்கா சர்வதேச விமான நிலையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தினால் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் பற்றிய தீ மலமளவென பரவிய நிலையில் அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். பெரும் தீ விபத்து எழுந்த நிலையில் அந்த பகுதியே கரும்புகை மூட்டமாக மாறியிருக்கிறது. விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்க்க முடிகிறது. வங்கதேசத்தின் டாக்கா விமான நிலையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த தீ விபத்து எந்த அளவிற்கு இருக்கிறது? திரையில் பார்க்க முடிகிறது. பயங்கரமாக கரும்புகை விண்ணை சூழ்ந்திருக்கிறது. எவ்வளவு நேரம் ஆகும் இதை அணைப்பதற்கு? உள்ளே இருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் சர்வதேச ஹஸ்ரத் சஜ்லல் விமான நிலையத்தில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. சரக்குகளை கையாளக்கூடிய அந்த முனையத்தில் தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் விமான நிலையத்தினுடைய நுழைவாயில் எண் 8ஆம் நுழைவாயில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 35 தீயணைப்பு வாகனங்களை சேர்ந்த வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 2:30 மணிக்கு தீப்பற்ற தொடங்கியதிலிருந்து தற்பொழுது வரை இந்த தீயை அணைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தீ விபத்து காரணமாக விமானங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று, அதாவது விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மட்டுமின்றி இராணுவம் மற்றும் கடற்படையை சேர்ந்த வீரர்களும் அதே போல விமானப்படையை சேர்ந்த வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக வங்கதேச அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கடும் தீ விபத்து காரணமாக பல்வேறு விமானங்களினுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று மாலை 6 மணி வரை டாக்கா சர்வதேச விமான நிலையம் மூடப்படுவதாகவும், அதே போல இந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களினுடைய சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த விமான நிலையத்திற்கு வர வேண்டிய விமானங்களினுடைய அந்த சேவை என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது டாக்கா விமான நிலையத்திற்கு வர வேண்டிய விமானங்கள் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் 6 மணி வரை டாக்கா விமான நிலையம் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த தீயை அணைக்கும் பணி நிறைவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தீயை அணைக்கப்பட்டு 6 மணிக்கு பின்பாக விமான நிலையம் திறக்கப்படும் பட்சத்தில் இந்த விமானங்களினுடைய சேவை சீரடையும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.